வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டான அயன் ரிச் ஃபுட்டு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நேச்சுரலாக முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வாரத்தில் 2 நாள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலான அயன் சத்து உடம்புக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி 5 கொத்து அளவு முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இருக்கட்டும், இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை. கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கீரை பொரியல் நம்ம செய்யும்போது நம்ம அதுக்கு மூடி போட்டு வச்சு செய்யக்கூடாதுங்க. மூடி போடாமல் நம்ம செய்யும்போது தான் கரெக்டாக அதோடய பச்சை நிறம் அப்படியே இருக்கும். நமக்கு கலர் மாறாமல் நமக்கு கீரை பொரியல் கிடைக்கும். நார்மலாக நமக்கு முடி அதிகமாக கொட்டுது, கை கால்லாம் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனோம்னாலே அவங்க வந்து அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2 நாள் முருங்கைக்கீரை இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு நேச்சுரலாக அயன் சத்து கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கூட கீரை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கீரையும் வெங்காயமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக பொரியல் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம இறக்கும்போது தான் நமக்கு அதோடய ஃபுல் சத்தும் நமக்கு நார்மலாக கிடைக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த முருங்கைக்கீரையோட நெய் செய்யும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம ஒரு திருவுண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக திருவுண தேங்காவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான அண்ட் டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.